வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் ஒரு ஜென் கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஜென் துறவி இருந்தார். அந்த ஊர் மக்களுக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் உடனே அவர்கிட்ட தான் ஓடி போய் உதவிக்கு நிற்பாங்க. அந்த பிரச்சனைகளை பொறுமையா கேட்டு அதுக்கு உண்டான தீர்வு சொல்லி அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து விடுவிப்பாரு. ஒரு 4-5 தெரு தள்ளி அந்த ஊருக்குன்னு வாரத்துக்கு ஒரு தடவை சந்தை நடக்கும். அந்த ஊர் மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த சந்தையில கிடைக்கும். அதனால கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சந்தைக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த சந்தைக்கு போறதுக்காக போகும்போது ஒரு தெருவோட முக்குல ஒரு குதிரை வந்து நின்றுட்டு இருக்குது. அந்த குதிரையை தாண்டி தான் இவங்களால சந்தைக்கு போக முடியும். ஆனா அந்த குதிரை பார்த்தா கொஞ்சம் மூர்க்கமா இருக்குது. ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த மக்கள் நிக்கிறாங்க. அந்த மக்கள்ல ஒருத்தர் ஒரு புல்கட்டோட அந்த குதிரையை அடக்கிறதுக்காக அந்த குதிரையை வழிமறிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த குதிரை ஒரு திமிருனோன்னா புல்கட்டோட குப்புற விழுந்துடுறாரு. உடனே அங்க கூடி இருக்கிற மக்கள் எல்லாம் கொள்ளுன்னு சிரிச்சிடறாங்க. இந்த குதிரையை எப்படி இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துறது, இந்த குதிரை நகுந்தா தானே நம்ம சந்தைக்கு போக முடியும் அப்படின்னு அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி அந்த கிராம மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அந்த குதிரையா நம்ம மேல பாவப்பட்டு போனாத்தான ஒழிய நம்மளால அதுக்குன்னு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. அதனால பேசாம அந்த குதிரை எப்ப இந்த இடத்தை விட்டு போகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையா நிக்கிறதா இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னாரு. ஆக இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற போது அந்த துறவியும் காய்கறி வாங்குறதுக்காக சந்தைக்காக அந்த வழியில வராரு. உடனே இந்த கிராம மக்கள் எல்லாம் ஓடி போய் அவர்கிட்ட, நாங்க சந்தைக்கு போனோம், ஆனா இந்த தெருமுக்குல இந்த குதிரை நிக்குது, பாக்குற கொஞ்சம் மூர்க்கத்தனமா இருக்குது, இந்த குதிரை நகர்ந்தா தான் நாங்க சந்தைக்கு போக முடியும், எங்களுக்கு பொருள் வாங்கி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. பொறுமையா கேட்டுட்டு அந்த துறவி, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்த வழியே திரும்பி போய் வேற தெரு வழியா சந்தைக்கு போயிட்டாரு. ஆக இந்த கதை பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையா இருந்தது. ஜென் கதைகள் பக்கம் பக்கமா படிக்க வேண்டிய பல விஷயங்களை மிக சில வரிகளின் மூலமாக மிக ஆழமான கருத்துக்களை சொல்லத்தக்கவை. அதனாலதான் ஜென் கதைகள் ரொம்ப 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 சிறப்பு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போகும்போது தடையா சில விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்மளோட நோக்கம் அந்த இலக்கை அடையிறதுல தான் இருக்கணுமே தவிர அந்த தடையின் மீது நம்மளோட பார்வை திரும்பி இருக்கக்கூடாது. இந்த கிராம மக்களோட நோக்கம் என்னன்னா சந்தையில போய் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது. ஆனா அவங்க போற வழியில குதிரை ஒண்ணு இடமறிச்சு நின்னுச்சு. அவங்களோட நோக்கம் அந்த குதிரையை நகர்த்துறதல்ல, அவங்களோட நோக்கம் சந்தைக்கு போறது. ஆக இந்த இடைமறித்து நிற்கக்கூடிய ஒரு குதிரையை அகற்றுவதன் மீது அவர்கள் பார்வை திரும்பியதனால் இந்த சந்தைக்கு போறதுக்கு வேற வழிகள் இருக்குங்கிறது கூட அவங்களால யோசிக்க முடியல. கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற தீர்க்க தரிசன வரிகளை எழுதிய கவியரசு கண்ணதாசனிடம் எந்த சிக்கலுக்குமான தீர்வை நாம் நாடி செல்லலாம். ஆக இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நமது இலக்குக்கு பல இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளை களையக்கூடிய முனைப்பில் நமது இலக்கை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது, அல்லது நம்மளது பார்வை அந்த இலக்கை விட்டு அகழ்ந்து அந்த துன்பத்தின் மீது ஒரு பெரிய பாரமாக குவிந்து விடக்கூடாது. நமது இலக்கு மிக பெரியது, பார்வையை விஸ்தாரமாக அகலப்படுத்தும் பொழுது அதற்குண்டான மாற்று வழிகள் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் நம்மள பல பேருக்கே கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா ஜென் கதையோட சிறப்பு என்னன்னா, மிக எளிமையாக நமது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தின் வடிவிலாகவே மிக ஆழமான கருத்துக்களை, நாம் அறிந்திருந்தும் மறந்திருக்கக்கூடிய கருத்துக்களை போகிற போக்கில் மென்மையாக நினைவூட்டி செல்லும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, காலையில அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒண்ணு பேனட்டை கழட்டி ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், ஃபியூவல் இருக்கான்னு பார்ப்போம். மறுபடியும் 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்து நேரம் ஆகிட்டே தான் இருக்கு, கார் ஸ்டார்ட் ஆகிற பாடு இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவோம், காரை நிறுத்திட்டு நம்ம கிட்ட 2 வீலர் இருந்ததுன்னா 2 வீலர் எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா நமக்கு எப்பெல்லாம் இடர்பாடு வருதோ, நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான இடர்பாடா இருந்ததுன்னா உடனே அதுக்கான மாற்று ஏற்பாடு என்னன்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்ம இதுவரைக்கும் சந்திக்காம திடீர்னு புதுசா ஒரு இடர்பாடு வரும்போதுதான் நமக்கு பெரிய சிக்கலே வருது. இப்ப இதே காட்சியை இன்னொருத்தர் சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில சைக்கிள்ல செயின் கழண்டுறது. சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்ட போட்டு அந்த சைக்கிள் செயினை மாட்டிட்டு மறுபடியும் தொடர்றாரு. இன்னொரு 10 மீட்டர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சைக்கிள் செயின் கழண்டுறது. மறுபடியும் நின்று எடுத்து மெனக்கெட்டு மாட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேற மாற்று எதுவும் இல்ல, பேருந்து வசதி எதுவும் இல்ல, நடந்து போற தொலைவு இல்ல அப்படின்னா வேற வழியே இல்லாம அவர் அதை மட்டும் தான் செய்வாரு. ஆக ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வுங்கிறது இதுதான் அப்படின்னு உறுதியா யாருமே சொல்லிட முடியாது.
அந்த சூழலும் அந்த சிக்கலும் தான் அதற்குண்டான தீர்வை நமக்கு வடிவமைத்து தருகின்றன. இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த குதிரையை பார்த்து பயந்து நிக்கிற போது ஒருத்தர் வீராவேசமா புல்கட்டை தூக்கிட்டு அந்த குதிரையை அடக்கிறதுக்காக முன்னாடி போனார். அது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, இந்த ஊர் மக்கள் முன்னாடி ஒரு அரசியல்வாதி போல தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக போயிருக்கலாம். இல்லைன்னா ஒரு சமூக தொண்டாக தன்னை வருத்தி கொண்டும் கூட இந்த சமூகத்திற்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு தொண்டு மனப்பான்மையில் கூட அவர் போயிருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையை பார்த்து அனைவரும் வருதி கொண்டு நிற்கும் பொழுது அதனை எதிர்கொள்வதற்காக நல்ல பேர் வாங்குறதுக்கோ இல்லைன்னா ஒரு நல்லெண்ணத்திலேயோ ஒரு எட்டை முன்னாடி எடுத்து வைத்தது எப்படியாக இருந்தாலுமே ஒரு நல்ல அணுகுமுறை. அதே நேரத்துல இன்னொருத்தர் கூட்டத்தில் இருந்துட்டு அந்த குதிரையா நம்ம மேல பாவம் பரிதாபம் பார்த்து போனாதான் உண்டு, அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இங்கே இதுதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. இதை ஒரு கோழைத்தனம் என்றோ ஒரு மடமை என்றோ நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் உளவியல் சார்ந்து இதை நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த நபருக்கு பொறுமை குணம் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனை தானாகவே தீர்ந்து விடும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம தமிழ்ல கூட மிக அழகா சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆற போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சில விஷயங்கள் நம்ம ஒண்ணுமே செய்யாம பொறுமையா இருந்தோம்னாலே அந்த சூழல்ல பொறுமையாக எதிர்கொண்டோம்னாலே தானாவே அந்த பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தானாவே இயற்கையாகவே மறைஞ்சு போயிடும். ஆக இந்த கதாபாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு கதாபாத்திரமும் ஒரு உளவியல் ரீதியான புரிதலோடு அந்த சூழலை அணுகுகின்றன. ஆக ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. அல்லது அவங்களோட குணாதிசயம் அவங்களோட அந்த பிரச்சனையை அவங்க பார்க்கிற விதத்தினால அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்குமே டிட்டர்மினிஸ்டிக்கா எப்பவுமே இதுதான் தீர்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சூழலும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மையும் பொறுத்து நம்ம சமயோஜிதமா நடக்க வேண்டி இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இது ரொம்ப முக்கியமா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு இன்டர்வியூ போனீங்கனாலுமே கூட இந்த ஒரு திறன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணப்படும். நீங்க வெறுமனே ஒரு 5 யூனிட் இருக்கிற ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள சிலபஸ்க்குள்ள இந்த விஷயத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா பெரும்பாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூஜிசி இப்ப மெனக்கெட்டு அந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு படிப்பிலேயே கூட சென்று சேரணும் அப்படின்னு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. ஆனால் மிக நிச்சயமாக 5 யூனிட்டை தாண்டி எப்பொழுது தேடி தேடி புத்தகத்தை பெறுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்குள் இந்த திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். ஆக நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் மாதிரி ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு, மாற்றா இன்னொரு 2 வீலர் இருக்குது, ஆனாலும் கூட நான் காரத்தான் உட்கார்ந்து மெனக்கெட்டு அதை நான் என்னால முடியாதனாலும் கூட நான் முடிஞ்ச வரைக்கும் அதை தேடிட்டு தான் இருப்பேன், நான் விடாமுயற்சி கொண்டவன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துக்கு ஒரு முட்டாள்தனமா தான் போய் முடியும். சோ எல்லா இடங்களுக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பொருந்தும் நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒண்ணு, சோ கார் பிரச்சனை ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, உடனே வேலைக்கு போகணும்னா உடனே நம்ம இன்ஸ்டிக்ட் என்ன சொல்லுதுன்னா வேற மாற்று ஏற்பாடு என்னன்னு உடனே சொல்லுது. நம்ம உடனே அதுக்கான மாற்று ஏற்பாடு என்னன்னு பார்த்து ஒன்னு 2 வீலர்லயோ இல்ல பஸ் பிடிச்சோ இல்ல ஆட்டோ பிடிச்சோ நம்ம வேலைக்கு போய் சேரோம். ஆனா நமக்கு இதை பத்தி புரிதலே இல்லாம பரிச்சயமே இல்லாம திடுதுப்புன்னு புதுசா ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. குறைஞ்சபட்சம் யாராவது நமக்கு அறிவாளி மாதிரி தெரியறவங்களோ இல்ல அனுபவசாலி மாதிரி தெரியறவங்க கிட்ட உதவிக்கு நாம போய் நிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே இந்த பிரச்சனையை இப்படித்தான் அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறனை நீங்கள் வளர்த்து வைத்திருந்தால் குறைந்தபட்சம் அந்த நேரத்துக்காவது அந்த சிக்கல்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை எப்படி வளர்த்துக்கிறது, இதுக்குன்னு ஏதாவது ட்ரைனிங் இருக்கா அப்படின்னா புத்தகங்களை விட மிகச்சிறந்த ஆசான் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த திறன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே அந்த பிரச்சனையை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் அந்த பாடத்தை தரும். அப்படி இல்லாட்டி வேற யாராவது அந்த பிரச்சனையை சந்திச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அது நமக்கு அவர்களோட அனுபவம் நமக்கு பயன்படும். ஆக இது ரெண்டையுமே நமக்கு தருவது புத்தகங்கள். புத்தகங்கள் வாசிக்க 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 பல அனுபவங்களையும் பல திறன்களையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். மிக முக்கியமாக ஒரு சிக்கலில் இருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும், இந்த சிக்கலை எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டால் தானாகவே தீர்ந்துவிடும் என்று எப்படி அறிந்து கொள்வது, உடனடியாக இந்த சிக்கலை களைய வேண்டும், இந்த சிக்கல் களைந்தால் மட்டும்தான் நாம் நமது இலக்கை நோக்கி நகர முடியும் அப்படின்னா அந்த சிக்கல் எப்படி இருக்கும். நம்ம இலக்கை நோக்கி போறதுதான் நம்ம வேலையை தவிர இந்த குதிரையை விரட்டிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. நம்ம இலக்கை நோக்கி போறதுக்கு இன்னும் வேற வழிகள்லாம் இருக்கு. அந்த வேற வழிகள் என்ன, அதை நோக்கி நம்மளோட பார்வையை திருப்புறது. இப்படி இடத்துக்கு இடம் சூழலுக்கு சூழல் பிரச்சனைக்கு பிரச்சனை நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம கையாளணும். இதை நமக்கு இன்ஸ்டிங்டா ஸ்பான்டேனிட்டியா நமக்கு சொல்லி தருது புத்தகங்கள். ஆக இந்த புத்தக அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டால் மிக நிச்சயமாக வாழ்க்கையில் பல ஏற்றங்களை உங்களால் சந்திக்க முடியும். இன்னமும் சொல்லணும்னா you have to anticipate problems.
பிரச்சனைகளை நீங்கள் எப்பொழுதுமே ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பயணத்தின் மத்தியில் இடராக மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட குறைந்தபட்சம் அதனை கண்டு நீங்கள் அஞ்சாமல் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அல்லது அந்த பிரச்சனைக்கான மாற்று தீர்வை குறித்து உங்களால் யோசிக்கக்கூடிய மனநிலைக்கு நகர முடியும். எல்லா நேரத்திலும் எல்லா கருத்துக்களுமே எல்லா சூழலுக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஆக அந்தந்த நேரத்தில் சமயோஜிதமாக நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங்கை வளர்த்துக்கிறதுக்கு மிக நிச்சயமாக புத்தகங்கள் நமக்கு கை கொடுக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.